உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா? அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க. மிஞ்சர் சுப்ரீம் பவருக்கு கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செலவுல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க. மேலும் விவரங்களுக்கு 9840012088 மற்றும் 8825973233 என்ற எண்ணுக்கு கால் செய்யவும். சுப்ரீம் பவர் டெக், மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில். நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா? இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. இது வரைக்கும் கேக்குறப்பெல்லாம் 2 நாள் 3 நாள்ன்றாங்க காவல்துறை. சரியான பதில கிடையாது. என்னோட பிள்ளைக்கு என் குழந்தை மலவலியோ மனு தலைவலியோ என் பிள்ளை ரொம்ப காத்துல இருக்கா. சீக்கிரம் அவனை பிடிச்சி எந்த ஒன்று பண்ணுங்க. நீங்க எல்லாருமே சேர்ந்து வாங்கி தரணும். என் புள்ள ரொம்ப கஷ்டத்துல அனுபவிச்சுட்டு வந்தா. கொடூரான மிருகம் என் புள்ளைய பேசாடிட்டு போயிட்டான். என் புள்ள சாவுக்கும் மிருகம் போராடின்னு இருக்கா. எனக்காக எல்லாருமே சேர்ந்து எங்களுக்காக நீதியை வாங்கி கொடுங்க. அவனை சீக்கிரம் பிடிங்க சொல்லுங்க. காவல்துறைய நாங்க கேக்குறப்பெல்லாம் 2 நாள்ல புடிச்சிருப்போம், நாங்க நெருங்கிட்டோம் இந்த பதில் தான் சொல்றாங்களே தவிர என் பிள்ளைக்கு நடந்து 10 நாள் ஆயிடுச்சு. ஒரு தாயா என் குழந்தை படுற கஷ்டம் என்னால பார்க்க முடியல. அம்மா என்னால சாப்பிட முடியல, என்னால உட்கார முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. ஒரு தாயா என் பிள்ளைய பார்க்க முடியல. ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கிறோம். நம்ம இந்த அளவுக்கு நம்ம புள்ளிய பண்ணிட்டு போயிட்டான்னு. அவனை ஒண்ணுமே பண்ணாத உடனே காவல்துறை வச்சிருக்காங்க. நாங்க புடிச்சிருவான்றவங்க எப்ப பிடிப்பாங்க? என் புள்ள ஒரு வேலை செத்துட்டு இருந்தா அப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்களா? உயிரோட இருக்கிறதால தேடுறோம், நாங்க கண்டுபிடிச்சிருவோம்ன்றாங்களே தவிர இன்னும் அவனை புடிச்சன்ற பதிலே வரலையே. 2/7/2025 ஆரம்பாக்கம் பகுதியில 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவியை முகம் தெரியாத ஒரு கழவன் அந்த குழந்தையை பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வரப்ப பின்தொடர்ந்து அந்த குழந்தையை புதருக்குள்ள தூக்கிட்டு பாலியல் குற்றத்திற்காக கூட்டிட்டு போயிட்டு அந்த குழந்தையை சீரழித்திருக்கிறான். அதை கண்டித்து காவல்துறையில காவல்துறையில புகார் அளிக்கப்பட்டோம். இதுவரையும் காவல்துறை இந்த புகாரின் மீது அந்த குற்றவாளியை இன்னும் பிடிக்கல. இது சம்பந்தமாக எங்களுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு நயனார் நாகேந்திரன் அவர்களும், முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் அண்ணாமலை அண்ணனும் எங்கெல்லாம் மக்கள் கூடியிருக்கிறார்களோ பேட்டி அளிக்கும் போதெல்லாம் இதை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். நாங்களும் கடந்த ஒரு வாரமாக ஆரம்பாக்கம் பகுதியில் வந்து குற்றவாளியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறையை அணுகி நாடியுள்ளோம். இன்று அந்த குழந்தைக்கு நீதி கேட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே இங்கே வந்து அந்த குடும்பத்தாரின் அந்த குழந்தையின் தாயார் உள்பட எல்லோருமே ஒன்று கூடி பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நீதி வேண்டும் என்பதற்காக இந்த ஆரம்பாக்கம் பகுதியிலே இன்று மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் செய்துள்ளோம். இது இப்படியே தொடர்ந்தால் நாளையிலிருந்து நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நீதி வேணும். அதே போன்று அந்த குற்றவாளியை உடனடியாக பிடித்து அவருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். இது போன்று தமிழகத்தில் இனிமேல் எந்த ஒரு பெண்ணுக்கும் எந்த ஒரு குழந்தைக்குமே
இது போன்ற ஒரு சீர்கேடான ஒரு நிலை ஏற்படக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் பகிரமாக அந்த நாங்கள் எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மேலும் அப்படியே தொடர்ந்தால் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே நாங்கள் காவல் நிலையம் எதிரிலே உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். பாதுகாப்பு வழங்காத அரசை கண்டிக்கின்றோம். தலைவா தலைவா நம்ம அப்படி